எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க தமிழ், வளர்க ஜோதிடம். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்பது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். இன்னைக்கு நிகழ்ச்சியில் பஞ்சாங்கம் பற்றிய குறிப்பும் 12 ராசிக்கும் அதிர்ஷ்டமான ராஜநிலை எண்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஆடி மாத பலன்கள் கும்ப ராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தட்சிணாய காலம் பராபவ வருடம் ஆடி மாதம் 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, அஷ்டமி திதி இன்று 21/7/2026. நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 1:45 மணி முதல் 2:45 மணி வரை, இரவு 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை, குளிகை நேரம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை, யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. சூலம் வடக்கு திசை நோக்கி போகிறதா இருந்துச்சுன்னா ஒரு டம்ளர் பால் சாப்பிட்டுட்டு போங்க. திதி அஷ்டமி திதி, யோகம் சித்த யோகம், நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம், கர்ணம் பத்திரை கர்ணம், சந்திராஷ்டமம் பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு. கிரக நிலவரங்கள்: ரிஷப ராசியில் செவ்வாய் பகவான், மிதுன ராசியில் புதன் பகவான், கடக ராசியில் சூரிய பகவான் மற்றும் குரு பகவான், சிம்ம ராசியில் சுக்கிர பகவான் மற்றும் கேது பகவான், துலாம் ராசியில் சந்திர பகவான், கும்ப ராசியில் ராகு பகவான், மீன ராசியில் சனி பகவான். நம்ம 12 ராசிக்கும் ராஜநிலையோட அதிர்ஷ்டமான தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பர்மனன்ட் மார்க்கர் ஒன்று வாங்கிக்கிங்க. புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் உங்கள் ராசி அல்லது உங்கள் லக்னத்துக்கு சொல்லக்கூடிய எண்ணை மணிக்கட்டில் எழுதுங்க. எழுதும்போது உங்களுக்கு என்ன தேவை, திருமணம் நடக்கணுமா, குழந்தை பாக்கியம் வேணுமா, நல்ல வேலை கிடைக்கணுமா, வேலையில் ப்ரொமோஷன், வேலையில் டிரான்ஸ்ஃபர் வாங்கணுமா, வெளிநாட்டுக்கு போகணுமா, கொடுத்த பணம் மீண்டும் வரணுமா, நகையை மீட்கணுமா, இது மாதிரி உங்களுக்கு எண்ணற்ற கேள்விகள் எதெல்லாம் இருக்குதோ அதை ஒன்று ஒன்றா நீங்கள் நினச்சிக்கணும். 100 நாளைக்கு ஒரு தடவை. ஓகேங்களா? இப்போ திருமணம் நடக்கணும்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா 100 நாளைக்கு வரைக்கும் இதை தான் நீங்கள் நினச்சிக்கணும். நினச்சிக்கிட்டு தினைக்கும் நம்பர்கள் மாறும். ஓகேங்களா? ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு எண்கள் வரும். அந்த எண்களை மணிக்கட்டில் எழுதணும். பர்மனெண்ட் மார்க்கரை கொண்டு தினைக்கும் இப்படி எழுதிக்கணும் கையில். ஓகேங்களா? அப்படி எழுதும்போது உங்களுக்கு என்ன தேவைன்னு நினச்சிக்கிட்டு எழுதிங்கன்னா நிச்சயமாக 100 நாளில் நடக்கும். மேச ராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்டமான எண் 7474. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்டமான எண் 8585. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்டமான எண் 9595. கடக ராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்டமான எண் 16. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்டமான எண் 2929. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்டமான எண் 1212. துலா ராசி அல்லது துலா லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்டமான எண் 08. விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்டமான எண் 4242. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்டமான எண் 5656. மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்டமான எண் 7272. கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்டமான எண் 4141. மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்டமான எண் 7373. இவை அனைத்தும் காமனான ராஜநிலையோட எண்கள். உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு அதிர்ஷ்டமான செல்ஃபோன் நம்பர் இருக்குதா, அதிர்ஷ்டமான பாஸ்வேர்டு வச்சுருக்கீங்களா தெரிஞ்சுக்கணும்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கட்டணம் வாங்கிட்டு தான் உங்களுக்கு எல்லாம் தெரியப்படுத்தப்படும். ஓகேங்களா?
நம்ம இன்னைக்கு அடுத்ததா பார்க்கக்கூடியது ஆடி மாத பலன்கள் கும்ப ராசிக்கு எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். கடந்த 1.25 வருஷமாக கும்ப ராசியில வந்து ராகு பகவான் இருக்கிறாங்க. சனி பயிற்சி இப்பதான் ஆயிருக்கு. ராசிநாதன் வந்து சனி பகவான் தான். அவர் 2ஆம் இடம் மீனத்துல வந்து பயணம் செய்யறாரு. இந்த ஆடி மாதம் ஆரம்பிக்கும் போதே இந்த ராசிக்கு வந்து திதி சூன்யம் பிளஸ் அமைஞ்சிருக்கு. அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ராசி கும்பராசி ஆடி மாசத்துல. ஓகேங்களா? இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியை வந்து சந்திரன் சுக்கிரனோட பார்வையில இருக்கனால இவங்க எதுவும் இடமாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை நல்ல யோசனை செஞ்சாதான் அந்த காரியம் வந்து வெற்றி அடையும். புரியுதுங்களா? அதுல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அவசரப்பட்டு இடமாற்றம் பண்ணிடக்கூடாது. குடும்பத்தின் மீது அதிக அக்கறையா இருக்கும். பணத்தின் மீது அதிக பற்று. வேலை, பணம் பணம் பணம்ங்கிற நோக்கத்துல தான் ஓடிட்டு இருப்பாங்க அடுத்த 2.25 வருஷம் வரைக்கும் அவங்கள பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி வந்து சில பேர் வந்து பொழுதுபோக்கு விஷயத்துல நாட்டம் அதிகமாக இருக்கும். காலையில இருந்து வேலைக்கு போயிட்டு வந்துட்டு ஈவினிங் வந்து நைட்டு வந்து டிவி பார்க்குறது, ஃபோன் பார்க்குறது, இந்த மாதிரி நிகழ்வுகளும் இந்த 2 ஆண்டுகளுக்கு வந்து தொடர்ச்சியாக அவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய காலகட்டம் தான். ஒரு சில பேர் வீடு வாங்கணும் வைராக்கியத்தில் வந்து முயற்சி பண்ணி செயல்படுத்துவாங்க. நிச்சயமாக கிடைக்கும். முயற்சிகள் வந்து வெற்றி அடைஞ்சிடும். வீடு வாய்ப்பு வந்து கண்டிப்பாக வந்து உண்டு. ஓகே. இப்போ வந்து மாணவர்களுக்கு எப்படி இருக்கும்? கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு படிப்பில் வந்து கொஞ்சம் கவனம் குறைவாக தான் இருக்கும். இன்னும் 1.25 வருஷம் வரைக்கும். ஓகேங்களா? கொஞ்சம் பொறுமை, நிதானம் வேண்டும். அடுத்த இயர் முடியும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக படிப்பில் வந்து கொஞ்சம் மந்தத்தன்மை எல்லாமே வந்து சரியாயிரும். இன்னும் 1 வருஷத்துக்கு அப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? அதனால் பெற்றவங்க வந்து குழந்தைங்களை வந்து அந்த அளவுக்கு அடிக்க வேண்டாம், திட்ட வேண்டாம். அவங்களுக்கு வந்து இன்னைக்கு இப்போ உள்ள காலகட்டம் வந்து கொஞ்சம் சுமார் நீங்களே எடுத்துக்கணும். ஓகேங்களா? படிப்படின்னு டென்ஷன் ஆக்க வேணாம் குழந்தைய. அடுத்தது வருமானம், குடும்பம் எப்படி இருக்கும்? கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு வருமானம் தொடர்ச்சியாக வரும். வருமானத்தில் எந்த குறையும் இருக்காது. நல்லா இருக்கும். மற்றவங்களால அக்கம் பக்கத்தினால் இருக்கிறவனால தான் உங்களுக்கு வந்து குடும்பத்தில் வந்து கருத்து வேறுபாடுங்கிறது வரும். ஓகேங்களா? அதனால கொஞ்சம் பொறுமையாக இருக்கும். யாரை பற்றி யார் குறை சொன்னாலும் அவசரப்பட்டு எந்த முடிவு எடுத்துடக்கூடாது. சுற்றத்தார் வந்து விரோதிகளாக மாறுவாங்க. இத்தனை நாள் வரைக்கும் உங்கள் அக்கம் பக்கத்தில் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தவங்க இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் அவங்களால உங்களுக்கு பகை வர்றதுக்கான வாய்ப்புகள் வரும். உங்களை பார்த்து பொறாமப்படுறதுக்கான வாய்ப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஓகேங்களா? அதனால் குடும்பத்தில் பிரச்சனை வந்தாலும் அவங்களால தான் வரும். அக்கம் பக்கத்தினால தான். அதனால் எந்த ஒரு முடிவும் அவசரப்பட்டு எடுத்துடக்கூடாது. தீர விசாரிச்சு தான் முடிவு வந்து எடுக்கணும். கும்பராசியில் பிறந்தவங்க குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயத்தில். அடுத்தது தம்பி, தங்கச்சி, மாமனாருக்கு எப்படி இருக்கும்? கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு அப்படின்னா 3ஆம் இடத்தை வந்து ராகு பார்க்குறாங்க கடந்த 1 வருஷமா. ஓகேங்களா? அதனால சின்ன சின்ன உடல் உபாதைகள் வந்து நிச்சயமாக இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும். இவங்க தான் மேக்சிமம் வந்து சீட்டு, எம்எல்எம், ஷேர் மார்க்கெட்டு, இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சி, பிட்காயின் இதெல்லாம் அதிகமாக முதலீடு செஞ்சு மாட்டிக்கிட்டு இருக்க நபர்கள் யாருன்னா கும்ப ராசியில் பிறந்தவங்களோட தம்பி, தங்கச்சி. ஓகேங்களா? அல்லது மாமனார். இவங்க தான் இந்த மாதிரி விஷயத்தில் வந்து சேர்ந்துருப்பாங்க. அல்லது ஆட்கள் இந்த மாதிரி விஷயத்தில் சேர்த்து விடுவாங்க. அது இனி வரும் காலகட்டத்தில் பிரச்சனையாக வரும். கவனமாக இருக்க வேண்டியது உங்களோட தம்பி, தங்கச்சி தான். ஓகேங்களா? பணத்தோட தேவையை அறிஞ்சு இவங்க வந்து வேலை செய்யணும். பணம் போனாங்கனாலும் சிக்கல் தான் இவங்களை பொறுத்த வரைக்கும். குறுக்கு வழியில் வந்து சம்பாதிக்கணும் முயற்சி பண்ண வேண்டாம் இவங்களை பொறுத்த வரைக்கும். அடுத்தது தாய்க்கு எப்படி இருக்கும்? கும்பராசியில் பிறந்தவங்களோட அம்மாவுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 4ஆம் இடம் தான் வந்து தாய் ஸ்தானம். அங்கே செவ்வாய் வந்து இருக்கிறாங்க. சுக்கிரன் வந்து 7ஆம் இடத்துல வந்து பயணம் செய்கிறாங்க. சனியோட பார்வையில் இருக்கிறனால உங்களோட அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் மந்தம், கழுத்து அல்லது வந்து பார்த்தீங்கன்னா கையில் வந்து சின்னதாக காயங்கள் ஏற்படுறதுக்கான காலகட்டம். கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். அதே மாதிரி கோபம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. உங்களோட அம்மாக்காண்டி மருத்துவ செலவு செய்யக்கூடிய காலகட்டமும் இந்த ஆடி மாதத்தில் வந்து இருக்கும். சொத்து வாங்கலாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் வந்து சொத்து வந்து வாங்கலாம். ஓகேங்களா? அம்மாவை பொறுத்த வரைக்கும் சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு அதிகமாக உண்டு. வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும் அப்படி எண்ணுவாங்க. கண்டிப்பாக வாங்கலாம். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஒரு சில பேர்த்துக்கு வந்து நல்ல வருமானமும் கிடைக்கும். இப்போ கும்ப ராசியில் பிறந்தவங்க வீடு வாங்கலாமா அப்படின்னா நிச்சயமாக வாங்கலாம். அந்த அமைப்பு வந்து உண்டு. கும்ப ராசியில் பிறந்தவங்களோட குழந்தைக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா புதன் பகவான் தான் 5ஆம் இடம். அவர் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாங்க. சிறப்பாக இருக்கும். குழந்தைய பொறுத்த வரைக்கும் நல்லா இருப்பாங்க. அவங்க எந்த செயல் செஞ்சாலும் அனைத்திலும் வந்து வெற்றி வாய்ப்பு வந்து உண்டு. ஓகேங்களா? நோய் இருந்தால் அதற்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவு அதிகமாக ஏற்படும். அல்லது வந்து ஆல்ரெடி மருத்துவரை வந்து மாற்றக்கூடிய சூழ்நிலைகள் வந்து உருவாக்கக்கூடிய காலகட்டங்கள் தான் இது. ஓகேங்களா? மற்றபடி ஆரோக்கியத்தை தவிர்த்து மீது எல்லாமே அவங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும். புதுசாக திருமணம் ஆனவங்களுக்கு குழந்தை பாக்கியம் வந்து உண்டா? நிச்சயமாக குழந்தை பாக்கியம் வந்து உண்டு. புதுசாக திருமணமானவங்களுக்கு. அரசியலில் இருக்கிறவங்களுக்கு எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கும்ப ராசியில் இருக்கிறவங்களுக்கு அரசியல் அமைப்பு சூப்பராக இருக்கும். புகழ் கிடைக்கும். வெற்றி வாய்ப்பு நல்லா உண்டு. உங்களை பற்றி 4 பேர் நல்ல விதமாக பேசக்கூடிய காலகட்டம் தான் இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆடி மாதம் அரசியலில் சிறப்பாக இருக்கும்.
இந்த வீடியோவோட தொடர்ச்சி நம்ம நாளைக்கும் பார்க்கலாம். தொழில் எப்படி இருக்கும், மாமியாருக்கு எப்படி இருக்கும், அப்பாவுக்கு எப்படி இருக்கும், கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு நாளை நிகழ்ச்சியில் வந்து பார்த்துக்கலாம். நம்பிக்கை இருப்பவர்களுக்கு நவகிரகங்கள் வழிகாட்டும் இந்த நாள் இனிய நாளாக அமைய அடியேனும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் சந்திப்போம்.